தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். அதாவது நேத்திக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆல் இண்டியால வந்து பிஜேபி எவ்வளோ வரும் அப்படின்ற மாரி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ என்னோட கணக்கு நான் சொல்லியிருந்தேன் 303 டூ 320. அதாவது போன வாட்டி வாங்கினதை விட அட்லீஸ்ட் ஒரு படியாவது ஜாஸ்தியாக வாங்குவாங்க. இது என்னோட கணிப்பு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஆர் த அல்டிமேட் சினாரியோ. முக்கால்வாசி இதுதான் நடக்கும். பட் ஜஸ்ட் இன் கேஸ் வந்து கொஞ்சம் சறுக்கி எங்கேயாவது இருந்தா நிச்சயமா வந்து தேர் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் டு கெட் அ மெஜாரிட்டி 273 மேல ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் நான் நேற்றுக்கு பேசியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணி கணேஷ் தமிழ்நாடுல எப்படி இருக்கு, நீங்க இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் தமிழ்நாட்டிலையும் கணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி 5 மாசம் முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் ஒரே ஒரு சைடில் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா டிஎம்கே ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் ப்ளஸ் காங்கிரஸ் இவங்க ஒரு சைடில் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் பிளேயர்ஸாக இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டு பேர்ட்டையும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து எப்படியாவது வந்து டிஎம்கேவோட சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட நகர்வுகளை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் விசிகா வாஸ் வெரி ஸ்ட்ராங். அதாவது வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேரோட அலையன்ஸ்ல என்னைக்கே இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களோட ஃபியூச்சர் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. ஒன்று பிஜேபியோட, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால டிஎம்கேவோட நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து என்கரேஜே பண்ணலை. அவங்க நிறைய இடத்துல மீட் பண்ணாங்க, பர்த்டேக்கு விஷஸ் சொன்னாங்க, ஒரு கல்யாணத்தில் கூட மீட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வாஸ் வெரி அடமெண்ட் தட் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளேயே வர விடலை. ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏடிஎம்கே அண்ட் பாஜகவோட உறவுகள் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருந்தது. நவம்பர் டிசம்பர்ல வந்து அண்ணாமலை சொன்ன ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்து திருப்பியும் டைரக்டா வந்து அண்ணாமலையை காண்டாக்ட் பண்ணாம டைரக்டா போய் அமித்ஷாவை பார்த்தது. ஸோ இதனால வந்து மிஸ்டர் அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் உரசல்கள் ஜாஸ்தியாகி கடைசியில வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அதிமுக வந்து பாஜகவை பத்தி ரொம்ப மோசமா பேசல, பாஜகவும் அதிமுகவை பத்தி ரொம்ப மோசமா பேசல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இழுபறிகளா வந்து போயிட்டு இருந்தது. அல்டிமேட்லா இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி நேச்சுரலாவே ஏடிஎம்கேவோட தான் ஜாயின் ஆயிடுவாங்க, இதுல என்னப்பா கொஸ்டின் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்பட்டது. ஸோ இதனால வந்து பாஜக வந்து நிச்சயமா தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க, இல்லட்டா ஃபோர்த் பொசிஷன் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. பட் இந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட லீடர்ஷிப்பை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தன்னோட சேர்த்து உள்ள இழுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஜி.கே. வாசன் இந்த மாதிரி ஒரு சிறு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து அவர் ஒரு பெரிய கூட்டணியை வந்து அமைச்சாரு. இதுல வந்து பாஜக தலைமை நான் என்ன சொல்றேன்னா, அமித்ஷாக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக வந்து கடைசியில வந்து ஜாயின் பண்ணல. ஏன்னா அதிமுக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2016 to 2021 வந்து இபிஎஸ் வந்து 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சதுக்கு பாஜக இல்லாம ஆட்சி புரிஞ்சிருக்க முடியாது. பட் இன்னைக்கு நமக்கு தேவை அப்படின்னும் போது இபிஎஸ் ஒத்துழைக்கலையே அப்படின்ற ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு இப்போதைக்கு வர வர நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பேரும் இரு துருவங்களா போயிட்டாங்க அப்படின்னும் போது இது வந்து த்ரீ வே ஃபைட் ஆயிடுச்சு. இதுல நாம் தமிழரும் வந்து எப்பவுமே நாம் தமிழர்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சீமான் வந்து மிஸ்டர் சீமான் வந்து எப்பவுமே நான் வந்து தனியா தான் நிற்பேன், யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது. ஆனா அதிமுக எப்படியாவது வந்து சீமானை இழுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அவங்க ட்ரை பண்ணது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆனால்
தேமுதிகவை எடுத்துட்டாங்க. தேமுதிகவை கடைசியில வந்து இவங்க யாராவது வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள யார்கிட்ட போவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட போனதுனால தேமுதிக வந்து ஏடிஎம்கேவோட ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4 முனை போட்டி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். அதாவது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் வந்து வென் கலைஞர் அண்ட் ஜெயலலிதா இருக்கும்போது த ஃபைட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கள நிலவரம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பட் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் யாரெல்லாம் வந்து புதுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக கள நிலவரத்தை வந்து சொல்லிட்டேன். ஸோ எப்படி வந்து எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கேவோட டிஎம்கே தான் ஆக்சுவலாக வந்து ஸ்டேட்டில் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. 2021லேருந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி. ஏன்னா திமுகவோட ஆட்சி 3 வருடம் முடிய போது 3 மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் லேட்டஸ்டா எலெக்ஷனுக்கு போது கூட நான் வந்து தமிழ்நாடுக்கு போயிட்டு வந்தேன். அதாவது வந்து அவங்க சொன்ன நிறைய ப்ராமிசஸை அவங்க வந்து கீப் அப் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்து போயிருக்கு. இப்போ கூட லேட்டஸ்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரே நாளில் வந்து 6 கொலைகள் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம டாக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. மது 24/7 தமிழ்நாட்டில் வந்து எங்கே போனாலும் கிடைக்குது. மதுவை தாண்டி இப்போ வந்து போதை பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள். நம்ம இந்த சுச்சி லீக்ஸில் கூட நம்ம வந்து அதை பற்றிலாம் வந்து பேசணும். ஓவராலாக அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க 2 மாதத்துக்கு பதிலாக 1 மாதமா நம்ம வந்து ரீடிங்லாம் எடுப்போம். ஏன்னா வந்து 2 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா வந்து டபுள் த பில் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ப்ராமிசஸ்லாம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அதையும் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எது அட்வான்டேஜாக இருந்தது அப்படின்னா வந்து மகளிர் பயணம் இல்லையா, அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. அப்புறம் இல்லம் தேரி கல்வி, அதுக்கப்புறம் வந்து திருமகள் திட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து 1-2 திட்டங்கள் அவங்க நிச்சயமாக வந்து அதையும் இந்த சைடில் பண்ணியிருந்தாலுமே ஆன்டி இன்கம்பன்சி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஓகே, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை வந்து நிச்சயமா வந்து யார் அதை பத்தி பேசினா அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து ஓட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தமிழ்நாடு களம் அமைஞ்சுது. பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யறதுக்கு யாரு இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே இல்லை அன்பார்ச்சுனேட்டா. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2019 எலெக்ஷன் போது கிட்டத்தட்ட 52% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. எல்லா தொகுதியிலையும் வந்து ஸ்வீப் பண்ணாங்க எக்ஸப்ட் ஃபார் தேனி. தேனியில் வந்து ரவீந்திரன் ஓபிஎஸோட பையன் ஒண்டி ஜெயிச்சிருந்தார். அது தவிர கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணாங்க டிஎம்கே. இந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்து அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பாதி எடுத்துட்டாங்க, பாஜக பாதி எடுத்துட்டாங்க, நாம் தமிழர் பாதி எடுத்ததுனால பிஜேபி அவங்களோட ஓட்டை ஒண்டி அவங்க தக்க வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு, அதாவது வந்து டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா. அது வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் 28 to 32% இருக்கும் இல்ல. அந்த ஒரு 28 to 32% பிளஸ் ஒரு ஒரு 2 or 3% ஜாஸ்தியாக இருந்தால் 35% மேலே வந்து 35% எடுத்தாலே அவங்க கம்ப்ளீட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து நிசத்தமான உண்மையும் கூட அப்படின்ற மாதிரி தான். அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ டிஎம்கே கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டேன்னா 2019ல அதே ஸ்வீப் தான் இந்த வாட்டியும் நடக்கும் அப்படின்றது தான் வந்து நான் பார்த்ததுன்றதை விட எங்களோட சஃபாலஜி டீம், நாங்கள் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சஃபாலஜி பண்ண முடியல, தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணோம். சஃபாலஜி டீம் வந்து அதுதான் பண்ணாங்க. பட் எப்படி ரவீந்திரநாத் ஒரு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தாரோ
அதே மாதிரி 1 or 2 சர்ப்ரைசஸ், அதாவது 1 to, அதாவது வந்து 1 to 3 மேபி சீட்ஸ் வந்து வாங்கலாம். அது என்னெல்லாம் சீட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேபி கோயம்புத்தூர். ஆஹ், கோயம்புத்தூர் அப்படின்னாலே நம்ம அண்ணாமலை வந்து நிற்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு சினர்ஜி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால அந்த சினர்ஜி அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்றது வந்து நம்ம லாஸ்ட் மினிட் வந்து நாங்கள் வந்து எக்ஸிட் போல்ஸ் எங்களால் எடுக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு அந்த அளவுக்கு வலு இல்லை. நானே வந்து அங்கங்கே காசு கொடுத்து தான் வந்து எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ஸ்கிட்ட சொல்லி தான் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ அதனால் வந்து அவங்க வேற யாருக்கும் சஃபாலஜி வேலை பண்ணியிருந்த போது என்னோட கொஸ்டின்ஸை அவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் நான் ஏற்கனவே வந்த பிஃபோர் போலிங் தான் வந்து நான் எடுக்க முடிஞ்சது. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக கோயம்புத்தூர் வரலாம். தர்மபுரி தர்மபுரி அப்படின்னு பார்த்தோன்னா சௌமியா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அண்ட் திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன். இவங்கள தவிர அதுவும் இதுவுமே நான் இன்னைக்கு வந்து நான் வந்து கிவ் இட் வித் கேபியாட், அதாவது வந்து இவங்களுமே யாருமே வந்து எங்களோட சஃபாலஜி இதில் வந்து நான் கொடுத்த கொஸ்டின் சஃபாலஜியில் யாருமே வந்து முன்னுக்கு வரலை. பட் தேர் டிஃபரன்ஸ் ஆஃப் ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ரேஷியோ வாஸ் வெரி ஸ்மால். இட் குட் கோ ஈதர் வே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. கோ ஈதர் வே அப்படின்ற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் 1 வீக்ல வந்து ஒருவேளை அண்ணாமலை ஜாஸ்தியாக வேலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேபி அவருக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ் இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தானா அவரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் இவங்க 4 பேருக்கு ஒண்டி தான் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் எரர்க்குள்ளே வராங்க. +or -3ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மார்ஜின் ஆஃப் எரர், அந்த மார்ஜின் ஆஃப் எரர்க்குள்ளே வர்றது இவங்க தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏடிஎம்கே வந்து எந்த ஒரு சீட்டுமே ஜெயிக்கிற மாதிரி இல்லை. கள்ளக்குறிச்சி ஒண்டி அதுவும் வந்து டிஎம்கேக்கு கீழே தான் வராங்க. டிஎம்கேக்கு கீழே தான் வராங்க. அவங்க வந்து எந்த ஒரு சீட்டும் எடுக்கலை அப்படின்றது தான் இன்னொரு உண்மையும் கூட. ஸோ இதில் நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ வந்து யார் 2வது பெரிய கட்சி அப்படின்னு வந்து எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் உடனே இம்மீடியட்டாக வந்துடும் இல்லையா. 2வது பெரிய கட்சி வந்து ஏடிஎம்கே தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பை த ஓட் பர்சன்டேஜ் அதில் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது வந்து ஓட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2வது பெரிய கட்சி. பட் நம்பர் ஆஃப் சீட்ஸில் ஒருவேளை பிஜேபி ஒரு 1 or 2 சீட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமா பாஜக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ யார்கிட்ட நீங்க கேட்குறீங்க, எந்த டேட்டாவை வச்சு நீங்க பார்க்குறீங்கன்றத பொறுத்து செகண்ட் பிளேஸ் வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். 4வது பொசிஷன் வந்து நாம் தமிழர் இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஓட் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்லைட் சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து பாஜகவுக்கு கீழே தான். இன்னைக்கு வந்து பாஜகவுக்கும் சாரி அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. யாரு வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருப்பாங்க. சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீங்க தனியா நின்று பாருங்க, தனியா நின்று என் கூட சண்டை போடுங்கன்னு. எதுக்கு தனியா நிக்கணும் மிஸ்டர் சீமான்? அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது யார் வின் பண்ண போறாங்கன்ற ஒரு எலெக்ஷன் இல்லையா. நான் தனியா வா, நீ தனியா வா, ஒண்டி வா, ஒண்டி வான்னா ஒண்டி எதுக்கு வரணும்? அது வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது. நீங்க தனியா வந்து நீ ஜெயிச்சிட முடியுமா? எதுக்கு தனியா வரணும்? எதுக்கு வந்து தனியா சண்டை போடணும்? ஸோ அதனால வந்து எனக்கு மிஸ்டர் சீமான் சொல்றதுல வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கள நிலவரம். டிஎம்கே இஸ் கோயிங் டு ஸ்வீப் more than 35. there's no questions about it at all. It could even go to லாஸ்ட் டைம் மாதிரி 39க்கு கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாஜக வந்து 1 or 2 சீட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே நோ சீட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் கள்ளக்குறிச்சி, அதுவும் ஒரு டவுட் தான். நாம் தமிழர் 4வது பிளேஸ். ஸோ இதுதான் கள நிலவரம். நான் வந்து அகெயின் ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி, ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் டிஎம்கே, ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் ஏடிஎம்கே ஆர் நாம் தமிழர். என்ன எனக்கு நியூஸ் வந்ததோ ஐ எம் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஐ எம் ஜஸ்ட் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதுதான் நேற்றுக்கு சொன்னேன். நிறைய பேர் என்னைய
திட்டினாங்க. எப்படி நீ வந்து பாஜகக்கு இப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து இல்ல நீ பாஜகக்கு சப்போர்ட் பண்ணது தான் கரெக்ட்னாங்க. நான் சொன்னேன் நான் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஐஎன்டிஏக்கும் சப்போர்ட் பண்ணல, யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. எனக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷனை நான் அரசியலை எப்படி உற்று பார்க்கிறேனோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து என்னோட வியூவர்ஸ்க்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அஹ், இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.